அதிக சத்துக்களை கொண்ட பச்சை பயிறு பற்றிய அனைத்து விவரங்களையும் அறிய இவ்வீடியோவை முழுமையாக பாருங்கள். பச்சை பயரில் புரதச்சத்து நிறைந்திருக்கிறது. ஆரோக்கியத்தை தரக்கூடிய இதில் நார்ச்சத்து மிகுதியாக உள்ளது. கேன்சரை தடுக்கக்கூடியது. உயர் இரத்த அழுத்தம், இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைக்கக்கூடியதும் முடி உதிர்வை தடுக்கக்கூடியதுமாகும். வைட்டமின் ஏ, பி, இ உள்ளது. மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து அதிகளவில் உள்ளது. அரிசியோடு பச்சை பயறு சேர்த்து பொங்கலாக சாப்பிட்டு வர உடல் ஆரோக்கியம் பெறும். பச்சை பயரை கொண்டு முடி உதிர்வதை தடுக்கும் உணவு தயாரிக்கலாம். அடுப்பில் நல்லெண்ணெய் காய்ந்தவுடன் சிறிது சிவப்பு மிளகாயை போடவும். அதில் பச்சை பயறு, தேவையான உப்பு சேர்த்து கிளறிய பின் எடுத்து சாப்பிடலாம். இது முடி உதிர்வை தடுக்கும். 2 ஸ்பூன் பச்சை பயறு மாவு, சிறிதளவு மஞ்சள், 1/4 ஸ்பூன் குப்பை மேனி இலைப்பொடி, பசும்பால் ஆகியவற்றை கலந்து பெண்கள் முகத்தில் தடவி வர வேண்டும். அவ்வாறு செய்தால் முகத்தில் முடி வளர்வது தடுக்கப்படும். மேலும் முகம் பொலிவு பெறும். பச்சை பயரில் அதிக வைட்டமின் உள்ளது. இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படாமல் தடுப்பதால் இரத்த ஓட்டம் சீராகும். சர்க்கரை நோயின் அளவை குறைக்கும் தன்மை கொண்டது பச்சை பயறு. உடல் பருமனைக் குறைக்கவும் உடல் எடையை சீராக பராமரிக்கவும் பச்சை பயறு பெரிதும் உதவியாக இருக்கும். இது நீண்ட நேரம் வயிற்றை நிறைவாக வைத்திருக்கும். உடல் எடையை குறைக்க முயற்சிப்போர் சப்பாத்தி சாப்பிடும்போது அத்துடன் ஒரு பவுல் பச்சை பயரை சேர்த்துக் கொள்ளலாம். பச்சை பயிறு ஆசிய நாடுகள் முழுவதும் பரவலாக பயிரிடப்படுகிறது. இது இந்திய உணவில் முக்கியமான ஒரு பகுதியை கொண்டுள்ளது. பச்சை பயிரில் தாவரம் சார்ந்த புரதம், உணவு நார்ச்சத்து, ஃபோலேட், வைட்டமின் B6 மற்றும் வைட்டமின் C போன்ற வைட்டமின்கள், இரும்புச்சத்து, மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் அடங்கியுள்ளது. கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் குறைவாக இருப்பதால் இது சரிவிகித உணவிற்கு ஒரு ஆரோக்கியமான கூடுதலாக அமைகிறது. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. பச்சை பயிரில் அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் மினரல்கள் ஏராளமாக புதைந்து கிடக்கிறது. இது புரதம், நார்ச்சத்து, ஃபோலேட், மெக்னீசியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின் C போன்றவற்றின் அற்புதமான மூலமாக அமைகிறது. நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. பச்சை பயிரில் குறிப்பிடத்தக்க அளவு நார்ச்சத்து இருப்பதால் இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது. இதய ஆரோக்கியம், சாச்சுரேட்டட் கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் பச்சை பயிரில் குறைவாக உள்ளது. அதே நேரத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற இதய ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக உள்ளன. உங்களது அன்றாட உணவில் பச்சை பயிரை சேர்ப்பதன் மூலமாக ஆரோக்கியமான இரத்த அழுத்த அளவுகளை பராமரிக்கலாம், இதய நோய் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்கலாம் மற்றும் ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். எடை மேலாண்மை. ஊட்டச்சத்து அதிகமாகவும் கலோரி குறைவாகவும் இருக்கும் இந்த பச்சை பயிறு உடல் எடையை கட்டுக்குள் வைப்பதற்கு பெரிய அளவில் உதவுகிறது. இதில் புரதம் மற்றும் நார்ச்சத்து எக்கச்சக்கமாக இருப்பதால் வயிறு நிரம்பிய உணர்வை தந்து பசியை கட்டுப்படுத்துகிறது. பச்சை பயிரை சாப்பிட்ட பிறகு நீண்ட நேரத்திற்கு உங்களுக்கு பசி எடுக்காது. இதனால் அதிகப்படியான உணவு சாப்பிடுவது தவிர்க்கப்படுகிறது. இதன் விளைவாக உடல் எடையை பராமரிக்கலாம். இரத்த சர்க்கரை. பச்சை பயிரில் குறைவான கிளைசெமிக் எண் இருப்பதால் இது டயாபடீஸ் நோயாளிகள் அல்லது தங்களது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த நினைக்கும் நபர்களுக்கு ஏற்ற ஒரு உணவாக அமைகிறது. இது நமது உடலில் மெதுவாக உறிஞ்சப்பட்டு செரிமானம் செய்யப்படுகிறது. இதன் காரணமாக இரத்தத்தில் குளுக்கோஸ் பொறுமையாக வெளியிடப்படுகிறது. ஆகையால் இரத்த சர்க்கரை அளவுகள் திடீரென அதிகரிப்பது தவிர்க்கப்படுகிறது. தினமும் காலையில் முளைகட்டிய பச்சை பயிறு சாப்பிடுவதால் உடலுக்கு கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து அறிய பார்க்கலாம். பச்சை பயறு ஒரு சூப்பர் ஃபுட் என்று கூறப்படுகிறது. இதை சமைக்கவும் மிக எளிதாக இருக்கும். இதனை தண்ணீரில் வேக வைத்து உப்பு அல்லது சர்க்கரை சேர்த்து அப்படியே சாப்பிடலாம். உடல் எடை குறைக்க நினைப்பவர்களுக்கு இந்த பச்சை பயறு ஒரு சிறந்த உணவு வகை. அதேபோல இந்த முளைகட்டிய பச்சை பயறு மிகவும் ஆரோக்கியமானவை. ஏன் என்றால் அவற்றில் நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகம் உள்ளன. சிலர் முளைத்த பருப்பை பச்சையாக சாப்பிடுவார்கள், மற்றவர்கள் கொஞ்சம் வேக வைத்து சாப்பிடுவார்கள். இந்த முளைத்த பச்சை பயறு ஒரு நல்ல சிற்றுண்டியாகும், ஏனெனில் அவற்றில் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உள்ளன. மேலும் இதில் குறைந்த கலோரிகள் மற்றும் நார்ச்சத்து, புரதம் அதிக அளவு நிறைந்துள்ளது. நம் உடலுக்கு ஆற்றல் தரும் முளைகட்டிய
முளைகட்டிய பச்சை பயறு தினமும் காலையில் சாப்பிட்டால் நம் உடலுக்கு கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து இந்த கட்டுரையில் பச்சை பயரில் உள்ள அமினோ அமிலங்கள் மற்றும் பாலிபினால்கள் எனப்படும் சிறப்புப் பொருட்கள் இந்த முளைகட்டிய பச்சை பயரில் உள்ளன. எனவே இதனை தினமும் சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் என்று கூறப்படுகிறது. சர்க்கரை அளவு குறையும். தினமும் காலையில் முளைகட்டிய பச்சை பயறு சாப்பிட்டு வந்தால் உங்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை ஒழுங்குபடுத்த உதவுகிறது. இதனை பச்சையாக சாப்பிடுவதன் மூலம் டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் தங்கள் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவும். இது உங்கள் உடலில் உள்ள சர்க்கரைகளை சிறந்த முறையில் உடைத்து ஜீரணிக்க உதவும். வயிறு கோளாறு குணமாகும். இந்த முளைத்த பருப்பை தினமும் காலையில் பச்சையாக சாப்பிடுவது மலம் கழிப்பதை எளிதாக்கவும், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள், வயிற்று பிரச்சனைகளை சரிசெய்யவும் உதவுகிறது. நீங்கள் இந்த முளைகட்டிய பயிரை பச்சையாக சாப்பிடும்போது அவற்றில் உள்ள அனைத்து ஊட்டச்சத்துக்களும் முழுதாக உங்கள் உடலுக்கு கிடைக்கும். இதய ஆரோக்கியம். தினமும் காலையில் முளைகட்டிய பயிறு சாப்பிட்டு வந்தால் உங்கள் இதயத்தை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்க பெரிதும் உதவுகிறது. வேக வைக்காத முளைத்த பருப்பு வகைகளை தினமும் சாப்பிடுவது இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. இது நம் உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் எனப்படும் கெட்ட கொழுப்பை குறைப்பதன் மூலம் நமது இதயத்தை ஆரோக்கியமாக மாற்ற உதவுகிறது. மேலும் இது நம் உடலில் உள்ள இரத்த சோகையை சமாளிக்க பெருமளவில் உதவி செய்கிறது. எனவே இந்த முளைகட்டிய பச்சை பயறு பெண்களுக்கு மிகச்சிறந்த உணவாக மருத்துவ நிபுணர்களால் பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இதுபோன்ற மேலும் எந்தவிதமான வீடியோக்கள் தேவை என்றால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.